வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி வரும் 17ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கான முன்னேற்பாடாக இன்று முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகே உள்ள முத்தாலம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் முகூர்த்த கால் நடப்பட்டது. அமைச்சர் மூர்த்தி, கலெக்டர் பிரவீன்குமார், எம்எல்ஏ வெங்கடேசன் மற்றும் விழா கமிட்டியினர் பங்கேற்றனர். முகூர்த்த கால் நடப்பதை அடுத்து அலங்காநல்லூர் வாடிவாசலுக்கு வர்ணம் பூசுவது, கேலரி அமைப்பது உள்ளிட்ட பணிகள் தொடங்கியது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பொறுத்தளவில் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டை துவக்கி வைக்க வருகை தர இருக்கிறார்கள். அதோடு அனைத்து கட்சியினுடைய முக்கியஸ்தர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள், ஜல்லிக்கட்டினுடைய ஆர்வலர்கள், அதே போல் ஜல்லிக்கட்டு காளைகள், வீரர்கள் எல்லோருக்கும் உரிய மரியாதை தந்து கிராமம், இந்த கமிட்டி மற்றபடி எல்லோரும் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடைபெறுவதற்கு பத்திரிகை துறை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் பெரிதும் ஆதரவு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். துணை முதலமைச்சர் 16ஆம் தேதி பாலமேடுக்கு வருகிறார். 17ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் அலங்காநல்லூருக்கு வருகிறார். அதோட எல்லா கட்சி தலைவர்களும் வருவாங்க. எல்லாரும் அதில் பங்கு வருவாங்க. அது மாதிரி எல்லா அதிகாரிகளும், அதுபோல் பொதுமக்கள், காளையர்கள் எப்பயும் போல் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு சிறப்பாக ஒரு ஏற்பாடு பண்ணி பத்திரிகை துறை, தொலைக்காட்சி நண்பர்களுக்கு உரிய இடத்துல நாங்கள் அந்த ஏற்பாடு பண்ணிடுவோம். காரு கொடுக்குறோம். அதில் இப்போ டிராக்டர் கொடுங்கன்னு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த சைடும், மற்றபடி கிராம விவசாய சங்க சைடும் மற்றவங்களாம் கேட்டாங்க. அதனால் 3 டிராக்டர் கொடுக்கலான்னு இருக்கோம். 3வது ப்ரைஸு அது ஸ்பான்சர் எப்படி கொடுப்பாங்க, எல்லாமே ஸ்பான்சர் தான். அதில் அரசை பொறுத்தளவு இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடுகள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தான் ஜல்லிக்கட்டு நடக்கும். மாவட்ட நிர்வாகம் தான் அவ்வளவையும் எல்லா செயல்பாடுகளும் அதுக்கான ஏற்பாடாக ஆட்சியர் கலந்துட்டு வைக்கிறாங்க. ஆமாம், மாவட்டம் பார்வையாளர்கள் இல்லைங்க. பார்வையாளர் ரொட்டீனாக ஒரு 1 ஹவருக்கு ஒரு வட்டம் எப்பயும் மாத்திரை தான். அதில் ஒன்றும் புதுசு இல்லை. எப்பயுமே அது ரொட்டீனாக நடக்கிறது தான். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் மசினகுடி பகுதியில் புலிகள் கணக்கெடுப்பு ஆரம்பமாகி உள்ளது. அகில இந்திய புலிகள் மதிப்பீடு 2026 திட்டத்தின் பாகம் 1 கீழ் புலிகள் மற்றும் வனவிலங்குகள் கணக்கெடுக்கப்படுகின்றன. கணக்கெடுப்பு பணிகள் 5 நாட்கள் நடைபெறும். மொத்த வனப்பகுதியும் 71 நேர்கோடு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிலும் தலா 4 வன ஊழியர்கள் வீதம் மொத்தம் 284 வன ஊழியர்கள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புலிகள் மற்றும் பிற வனவிலங்குகள் நேரடியாக பார்ப்பது, விலங்கு எச்சங்கள், கால் தடங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் எண்ணிக்கை பதிவு செய்யப்படுகிறது. வனவிலங்குகளின் வாழ்விட நிலை, உணவு முறைகள் உள்ளிட்ட விவரங்களை ஆய்வு செய்கின்றனர். கணக்கெடுப்பு பணிகள் குறித்து வன ஊழியர்களுக்கு ஏற்கனவே சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டது. கணக்கெடுப்பு நடைபெறும் நிலையில் டூரிஸ்ட் ஸ்பாட்டுகள் வழக்கம்போல் இயங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை அவரது இல்லத்தில் பாமக தலைவர் அன்புமணி சந்தித்தார். இரு கட்சியினரும் சிறிது நேர ஆலோசனைக்கு பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். எங்கள் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேருவார்கள். எங்களுடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி. எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பியவாறும் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அவருடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைவர்கள் விரும்பியவாறு 2 கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பி இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றோம். எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தின் அடிப்படையிலே ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு அரசாக
அமைய எங்களுடைய கூட்டணி 234 இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதற்கு எங்கள் கூட்டணி அதிமுக, கூட்டணியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றும் இணைந்து இரவு பகல் பாராமல் தேனீக்கிளை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மிக பெரிய வெற்றி பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கூட்டணியில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். மற்றதெல்லாம் பின்பு அறிவிப்போம். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம். எங்கள் தொண்டர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். வலுவான கூட்டணி. எங்களுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுக ஆட்சி, ஊழல் செய்கின்ற திமுக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, சமூக நீதிக்கு எதிரான திமுக ஆட்சி, அரசு ஊழியர்கள், மீனவர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள் அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி, ஊழல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி. அதை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே அதிமுக தலைமையில் ஆன கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். காரணம், சமீபத்தில் கூட 100 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்ட பொழுது அங்கே கிராமத்திலிருந்து நகரத்தை வரைக்கும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் மக்கள் இருக்கின்றார்கள். கோபம் கூட சொல்லணும்னா ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. தேர்தல் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். மதுரை மாவட்டம் மேலூர் கீழவளவில் பாஜக சார்பில் மோடி பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண்கள் 108 பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா, மாநில பாஜக பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்து விரோத ஸ்டாலின் அரசாங்கம் அந்த மலையே கந்தன் மலையில் சிக்கந்தர் மலைன்னு அஃபிடவிட்டு போடுது. இந்த தீபம் ஏற்றுறதுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்காடியது முஸ்லீம் தரப்பு இல்லை, யாரோ சமூக அமைப்பு இல்லை, அறநிலையத்துறை. அதுக்கு பேர் என்ன? பேர் பெற்ற பேர் தாவ நீலில் எதுவா அந்த மாதிரி அதுக்கு பேர் ஹிந்து சமய அறநிலையத்துறையா, ஹிந்து விரோதத்துறை அது. ஆகவே இன்னைக்கு தீர்ப்பை மாநில அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நான் இடையில் ரகுபதின்னு ஒருத்தர் லா மினிஸ்டர், ஐ டோன்ட் நோ வெதர் ஹி நோஸ் லா, என்ன அவர் நாங்கள் உச்சநீதிமன்றம் போவோங்கிறாங்க. நாங்கள் மக்கள் மன்றத்திற்கு போவோம். ஹிந்துக்கள் இந்த ஹிந்து விரோத தீய அரசு அவங்க சந்தனக்கூடுக்கு ஹிந்து யாரும் ஆட்சேபிக்கலை. ஆனால் கொடிமரத்துக்கு பாதுகாவலோடு போனது யார்? இந்த அரசாங்கம். ஆனால் இதே அரசாங்கம் ஹிந்துக்களுக்கு ஒரு நாள் ஒரு நிமிஷம் விளக்கேற்றுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னால் இந்த சர்க்கார் இருக்கலாமா என்கின்ற கேள்வி மக்களிடம் எல்லா ஹிந்து உணர்வாளர்களும் கேட்பார்கள். இதுதான் ஸ்டாலின் அரசாங்கத்தின் இறுதி அத்தியாயமாக அமையும் என்று நான் தெரிவிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுற? அதுக்கு மேலே புத்தி இல்லை அவருக்கு. குணம் புதைக்கிறதுலே இருக்கார். நான் என்ன பண்ணட்டும்? கோவில் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறத பேசினா குணம் புதைக்கிறத பற்றி ஒரு அமைச்சர் பேசலாமா? அது அவரோட கீழ்த்தரமான புத்தியை காட்டு. அவ்வளவுதான். உங்கள் லெவல் அதுதான் என்ன. அதனால் அதுக்கு மேலே பதில் சொல்ல தேவையில்லை.
திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் கார்த்திகை மகா தீபமேற்ற சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை அனுமதி வழங்கியது. தனி நீதிபதி சுவாமிநாதன் வழங்கிய உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு செய்த மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது. தீபத்தூண் இருக்கும் இடம் கோயிலுக்கு சொந்தமானது. அதனால் மத்திய தொல்லியல் துறை அனுமதியுடன் தாராளமாக தீபமேற்றலாம் என அதிரடி தீர்ப்பு வந்தது. முருக பக்தர்கள், மக்கள் மற்றும் பாரதிய ஜனதாவினர் தீபமேற்ற அனுமதித்த உத்தரவை கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பாரதிய ஜனதா சார்பில் காமராஜர் சிலை சதுக்கம் அருகில் கொண்டாட்டம் நடைபெற்றது. பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி பாரதிய ஜனதாவினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். எந்த சமுதாயத்திற்கும், எந்த முஸ்லிம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. எங்களுடைய வழிபாட்டு முறையிலும் எங்களுடைய பாரம்பரிய முறையிலும் எந்தவித இடையூறும் செய்யக்கூடாது என்பதற்காக நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி நேர்மையான முறையிலே ஜனநாயகத்தை காத்திருக்கிறோம். எந்த ஒரு முஸ்லீமோ எந்த கிறிஸ்தவர்களோ எங்களை தடை சொல்லவில்லை. ஸ்டாலின் அரசு இந்த 18% சிறுபான்மையினர் ஓட்டுகளை வாங்குவதற்காக இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி கபட நாடகம் ஆகினார்கள். அவர்கள் சரியான கூட்டு பெற்றிருக்கிறார்கள். உண்மையாகவே அவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் இந்த கூட்டு 2வது கூட்டு வாங்குவதற்கு ரிசைன் பண்ணிவிட்டு அரசை ராஜினாமா செய்துவிட்டு செல்ல வேண்டும். கனிமொழி அவர்கள் காணிக்கல் என்று சொன்னார். காணிக்கல்லுக்கும் தீபக்கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களைத்தான் நாம் எம்பியாக அனுப்பியிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். எங்களுடைய நேர்மையான வழியிலே நாங்கள் வென்று இந்த ஒரு எங்களுடைய முருகனுடைய பவரை இன்று காட்டியிருக்கிறோம். திருப்பரங்குன்றத்தினுடைய அற்புத முருகனுடைய சக்தி வெற்றிவேல் வீரவேல் என்று இன்று வெற்றியை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் ஆறுமுகநேரி காயல்பட்டினம் பகுதிக்கு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. ஆறுமுகநேரி செக்போஸ்டில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அங்கு வந்த சொகுசு காரை போலீசார் மறித்தனர். காரை ஓட்டி வந்த நபர் போலீசாரை கண்டதும் எஸ்கேப் ஆனார். காரில் 100 கிலோ எடையுள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருந்தது. காரில் இருந்த திருநெல்வேலியில் பணிபுரியும் பெண் போலீசாரின் கணவர் வெற்றிவேல், முத்துகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த வைகுண்டராஜ், சக்திவேல் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 100 கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய சொகுசு காரை பறிமுதல் செய்தனர். காரில் தப்பியோடிய முக்கிய குற்றவாளி சக்தி விஜயனை தேடி வருகின்றனர். சேலம் ஆத்தூர் அருகே உள்ள கூலமேடு கிராமத்தில் வரும் 18ஆம் தேதி ஜல்லிக்கட்டு விழா நடக்கிறது. ஆத்தூர் ஆர்டிஓ ஆபீஸில் அனைத்து துறை அலுவலர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் தமிழ்மணி தலைமை தாங்கினார். ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர். ஜல்லிக்கட்டு காளை பதிவு செய்வது, வீரர்கள் பதிவு நடைமுறை, வாடிவாசல் அமைப்பு, பேரிகார்ட், பார்வையாளர்கள் அமரக்கூடிய இடங்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து ஆர்டிஓ விரிவாக கேட்டறிந்தார். பின்னர் விழா குழுவினர் முறையான ஏற்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் பாதுகாப்பு வசதிகளுடன் சிறப்பாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என உறுதியளிக்கப்பட்டது. கிராமத்தில் மொபைல் போன் சிக்னல் மற்றும் இணைய வசதி இல்லாததால் போட்டி நடைபெறும் நாளில் அரசு அலுவலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு தகவல் பரிமாற்றத்தில் சிரமம் ஏற்படும் என விழா குழுவினர் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த ஆர்டிஓ தற்காலிக டவர் அமைத்து இணைய வசதி ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். ஆலோசனைக் கூட்டத்தில் வருவாய்த்துறை, கால்நடைத்துறை, பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரையில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் நடைபெறுகிறது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக மஞ்சமலை ஆற்றில் அமைந்துள்ள ஜல்லிக்கட்டு வாடிவாசலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி, கலெக்டர் பிரவீன்குமார், சோழவந்தான் எம்எல்ஏ வெங்கடேசன் மற்றும் பாலமேடு மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டி விழா குழுவினர் உள்ளிட்டோர் முன்னிலையில் முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான விழா மேடை, குடிநீர் தொட்டி, பார்வையாளர் மேடை, தடுப்பு வேலி, ஜல்லிக்கட்டு காளைக்கான கலெக்ஷன் பாயிண்ட் அமைப்பது போன்ற பணிகள் தொடங்கியது.